ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ், குறிப்பாக கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிப்பீட்டடான ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீட் அண்ட் ஜேஇக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு கான்செப்ட். அண்ட் இந்த இடத்துல இந்த கான்செப்டை டீட்டெயில்டாக பார்த்துட்ட பிறகு இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளமை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்சது என்ன, மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட்ல நம்ம பேசியிருப்போம். இந்த மாதிரி என்கிட்ட வந்து ஒரு கண்டக்டர் இருக்கு, அந்த கண்டக்டருடைய ஏரியா இது அண்ட் தென் இது வந்து லென்த். இதில் எனக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தோம்னா ரேண்டம் டைரக்ஷன்ஸில் மூவ் ஆகிட்டு இருக்கும். அப்போ பிஃபோர் அப்ளையிங் யோர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எனக்கு இங்கே என்ன ஆகுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ரேண்டம் டைரக்ஷன்ஸில் மூவ் ஆகுறதுனால எனக்கு ஒவ்வொரு எலக்ட்ரானுடைய மோஷனும் இன்னொரு எலக்ட்ரான் வந்து அப்போஸ் பண்ணி கேன்சல் பண்ணிடும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போ இனிஷியலாக அதனுடைய வெலாசிட்டி பிகம்ஸ் 0. எப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு சப்ளை கொடுக்குறீங்களோ, அதாவது பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல், இல்லை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணும்போது இப்போ இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ஸில் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் அப்படின்றதுனால அது எல்லாமே பாசிட்டிவ் டைரக்ஷனை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானுடைய மோஷன் பெரும்பாலும் கேன்சல் ஆகாது, ஏன்னா எல்லாம் ஒரே டைரக்ஷன்ஸில் போகுது. ரேண்டம் டைரக்ஷன் சொல்லும் போது ஒவ்வொரு எலக்ட்ரான் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். ஒரு எலக்ட்ரான் எப்படி போகுது, ஏதோ ஒரு இடத்துல இப்படி ஒரு எலக்ட்ரான் போகும், அப்போ ரெண்டுமே ஆப்போசிட் கேன்சல் ஆகும். இப்படி இல்லை இப்படி போகிறது. ஸோ ஆப்போசிட் அப்படின்னு சொல்லும் போது கேன்சல் ஆகிறதுனால பிஃபோர் அப்ளைங் யுவர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தட் பிகம்ஸ் 0. பட் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ஸில் நோக்கி போகும்போது கேன்சல் பண்ண முடியாது, அங்கே கரண்ட்டு இருக்கும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆப்வியஸ்லி இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு இப்படி அட்ராக்ட் ஆகும். அப்போது எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, சார்ஜ்டு பார்ட்டிகல் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் அந்த சார்ஜ்டு பார்ட்டிகலை அக்சலரேட் பண்ணுது. அப்போ ஃபோர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பியூட்டிஃபுல்லான ரிலேஷன் எலக்ட்ரிக் ஃபீல்டில் பார்த்துருப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்டு விச் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் சார்ஜ் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல எஃப்ன்றது Q டைம்ஸ் ஆஃப் E அப்படின்னு நம்ம பார்த்தோம், ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கோம். அண்ட் அதே மாதிரி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா எஃப் அப்படின்றது M டைம்ஸ் ஆஃப் A அண்ட் தென் QE. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்சலரேஷன் இஸ் நத்திங் பட் QE அப்பான் M. இது நெகட்டிவ் சார்ஜ்ன்றதுனால யூ கேன் ஆல்சோ ஆட் நெகட்டிவ் சைன். இது என்னுடைய அக்சலரேஷன். அப்போ வாட் அபவுட் மை வெலாசிட்டி? வெலாசிட்டி U பிளஸ் AT, ரைட்? இது என்ன, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னுடைய இனிஷியல் வெலாசிட்டி என்ன ஆயிடுச்சு, 0. இப்போ தான் நம்ம பேசுகிறோம், அது 0. அப்போ V ஈக்குவல் டு AT. இந்த A உடைய வேல்யூ இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த இருக்கு. அண்ட் தென் டைம் வந்து T. இதுதான் என்னுடைய ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இங்கே இருக்கு, இதனுடைய அக்சலரேஷன் இங்கே இருக்கு. அப்போ தெளிவாக நமக்கு தெரியுது. அப்போ இந்த இடத்துல இந்த எலக்ட்ரானுக்கு அக்சலரேஷன் இருக்கு, அப்போ இட் மூவ்ஸ் சர்டன் டிஸ்டன்ஸ். அப்போ இந்த ஓவரால் இந்த ஒயர்ல இருக்கக்கூடிய டோட்டல் சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிளா, என்னுடைய டோட்டல் சார்ஜ் இஸ் நத்திங் பட் Q இல்லையா. என்னுடைய டோட்டல் சார்ஜ் இஸ் நத்திங் பட் Q which is IT equal to என்னது, n number of charges Q and then volume, total volume. ஏன்னா எனக்கு அந்த ஒயர்ல இருக்கிற மொத்த வால்யூம்ல இருக்கிற சார்ஜஸ் வேணும், எவ்வளோன்னு தெரியாது. ஸோ n சார்ஜ், ஸோ Q இன்டு வால்யூம். ஸோ பொதுவாக நம்ம வால்யூமை நம்ம என்ன சொல்லியிருப்போம், ஏரியா இன்டு லென்த் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த IT நான் அப்படியே எழுத போகிறேன், n அப்படியே எழுதுறேன், Q அப்படியே எழுத போகிறேன். இந்த இடத்துல வால்யூமை ஏரியா இன்டு லென்த்னு சொல்ல போகிறேன், ஏரியா இன்டு லென்த்னு சொல்ல போகிறேன். இப்போ நமக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும், வெலாசிட்டி அப்படின்றது டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்றது வெலாசிட்டி இன்டு டைம். இந்த டிஸ்டன்ஸை தான் we are taking that as length. அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்டு டைம். வெலாசிட்டி நமக்கு என்ன இருக்கு, இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். இங்கே பாருங்க, QETM மேக்னிடியூட எடுத்துக்கலாம், QETM and then இங்கே ஒரு T இருக்கு, ஸோ இன்டு T. என்ன பண்ண போறேன், அந்த டிஸ்டன்ஸ் இங்கே அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன்.
அப்போ Q E T T by M. தெளிவா இருக்கு. இதுல கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஒரு டீயும் இங்க இருக்கிற ஒரு டீயும் நான் கேன்சல் பண்ணிட்டேன். ரைட். அப்ப இந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதுறேன் பாருங்களேன். என்னுடைய I is nothing but இந்த n இருக்கு. ரைட். இங்க Q ஸ்கொயர் இருக்கு. and then வந்து பாத்தீங்கன்னா A இருக்கு. and then ரைட் A இருக்கு. n Q ஸ்கொயர் A E E T by M. இதை நீங்க இன்னும் சிம்பிளா எழுதணும் அப்படின்னா n Q A VD ன்னு கூட எழுதலாம். ஏன்னா VDன்றது என்ன? Q E T M. அப்ப நம்ம கரண்ட்டை இப்படியும் சொல்லலாம், இல்ல இப்படியும் சொல்லலாம். ட்ரிஃப்ட் வெலாசிட்டியை வச்சு நம்ம சொல்லிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். அப்ப இந்த இடத்துல A இந்த பக்கம் வந்துருச்சுன்னா I upon A, ஏன்னா அது ப்ராடக்ட்ல இருக்கு. இந்த பக்கம் வரும்போது டிவிஷன், அதுதான் நம்ம கரண்ட் டென்சிட்டி Jன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல என்ன இருக்கு? மிச்சம் n இருக்கு, and then Q இருக்கு, and then VD இருக்கு. அவ்வளவுதான். அப்போ J equal to n Q VD. இந்த வீடியோ வேல்யூ நமக்கு தெரியும், இங்கே இருக்கு பாருங்க. இதையே நான் அப்படியே மறுபடியும் சப்ஸ்டிட் பண்றேன். அப்போ you can also say J, இப்படியும் சொல்லலாம், தப்பு கிடையாது. இதையும் நான் சொல்லலாம். எப்படி சொல்றேன் பாருங்களேன். இந்த I இப்படி வந்துருச்சுன்னா I by A, which is nothing but J. என்ன பண்ண? இந்த A மட்டும் இங்கே வந்துருச்சு. அப்போ n E ஸ்கொயர் Q ஸ்கொயர் E T M. இந்த இடத்துல n E ஸ்கொயர் T by M அப்படின்றத நம்ம சிக்மா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சிக்மா and then அங்க இருக்கிற அந்த E எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படியே நான் எழுதுறேன். அப்போ நான் இங்க என்ன சொல்றேன் அப்படின்னா என்னுடைய சிக்மா இஸ் நத்திங் பட் n E ஸ்கொயர் T by M. அப்போ நான் அதை அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா J can also be represented as sigma E. சிக்மான்றது கரண்ட் கண்டக்டிவிட்டி, Jன்றது கரண்ட் டென்சிட்டி, E அப்படின்றது எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ஷுவல் திங். ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம ப்ராப்ளம்குள்ள வரலாம். இப்போ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது a current of 1 ampere, 1 ampere current is flowing through a copper wire of length 0.1 meter. 0.1 மீட்டர்ல பாருங்க, a current of 1 ampere is flowing through a copper wire of length 1.1 meter of cross sectional area. என்ன கொடுத்திருக்கு? if the specific resistance of the copper density, right, copper rho கொடுத்திருக்கு. ஹோம் மீட்டர் ரோ தானே, ஹோம் மீட்டர்னா ரோ. என்ன கேக்குறாங்க பாருங்க, calculate the potential difference V. what is your V அப்படின்றது தான். அப்போ Vன்றது என்ன? I times of R. I இருக்கா? இருக்கு. எங்க? 1 ampere. R தெரியாது. அந்த R நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்? rho L by A அப்படின்னு யூஸ் பண்ண போறேன். அப்ப rho L by A. rho நமக்கு என்ன இருக்கு? இங்க இருக்கு பாருங்க. 1.7 10 to the power minus 8 into L என்றது என்ன? length. length அங்க என்ன சொல்லி இருக்கு? 0.1 divided by area. area என்ன சொல்லி இருக்காங்க? where it is? இங்க இருக்கு. 1.0 into 10 to the power minus 6 ஏரியாவும் இருக்கு. அப்போ இதுல நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்லையே. என்ன பண்ண போறேன்? இந்த 10 to the power minus 6 மேல கொண்டு போயிட்டேன்னா that becomes plus 6. minus 6 plus 6 மாறிடுச்சு இல்லையா? நான் அதை மேல கொண்டு போயிட்டேன். minus 6 plus 6 மாறிடுச்சு. அப்போ என்ன ஆகுது? இங்க இருக்கிற ஒரு 0 மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா, ஒரு 0 மட்டும் கொடுத்தாச்சுன்னா இது என்ன ஆயிடுது? 10 to the power 5ன்னு மாறிடுது. இது 1 தான் இருக்கும். அவ்வளவுதான். அப்போ என்னுடைய ஆன்சர் பாருங்க, என்னுடைய R அப்படின்றது 1.7 into 10 to the power minus 3 ரெசிஸ்டன்ஸ். கரெக்டா? அப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? வோல்டேஜ். அப்போ V equal to IR. V equal to IR. கரெக்டா? V equal to IR. I இருக்கா? கேள்வியில இருக்கு. என்னது? 1 ampere. அப்போ 1 into இந்த ரெசிஸ்டன்ஸ். அப்போ என்னுடைய V மே வந்து பார்த்தீங்கன்னா 1.7 10 to the power minus 3 வோல்டேஜ். ரைட்டா? முடிஞ்சதா? ரைட். அடுத்து என்ன கேட்குறாங்க? அடுத்து நமக்கு என்ன கேட்குறாங்க பாருங்க. அடுத்து என்ன இருக்கு? டிட்டர்மைன் த கரண்ட் டென்சிட்டி இன் த ஒயர்.
கரண்ட் டென்சிட்டி இந்த வயர். கரண்ட் டென்சிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்க. அப்போ கரண்ட் டென்சிட்டி அப்படின்னு சொல்லும் போது நமக்கு J இஸ் நத்திங் பட் I upon A தான். I இருக்கா? இருக்கு. 1 டிவைடட் பை ஏரியா 1 தான், அதுவுமே 1 தான். அப்போ 1.0 10 to the power -6. அப்போ நம்ம J-வை நம்ம ரொம்ப ஈஸியாக எழுதலாமே. இந்த இடத்துல 10 to the power 6 will be your current density. முடிஞ்சது, அவ்வளவுதான். மூணாவது பாருங்க, மூணாவது நமக்கு என்ன இருக்கு? if there be one free electron per atom in copper, அப்போ ஒரு ரைட் 1 free electron per atom, அதாவது காப்பர் அப்படின்ற மெட்டீரியல்ல ஒவ்வொரு ஆட்டம்லயும் ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னா அதனுடைய ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்ன? அதில் எனக்கு டென்சிட்டி ஆஃப் த காப்பர் கொடுத்தாச்சு, அட்டாமிக் நம்பர் கொடுத்தாச்சு, அண்ட் தென் அவகேட்ரோ நம்பர் ஆஃப் மோல்ட்ஸ் அதில் இருக்கிறது கொடுத்தாச்சு, எல்லாமே கொடுத்தாச்சு. அப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லும்போது QET/mன்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டைம்லாம் ஒன்றுமே கொடுக்கல. அப்போ நமக்கு J உடைய வேல்யூ தான் நம்ம எழுத போகிறோம். நம்ம ஆல்ரெடி இங்கே டெரைவ் பண்ணியிருக்கோம் பாருங்க. J அப்படின்றது NQVD, NQVD இல்லையா? VD தான் எனக்கு வேணும். அப்போ VD இஸ் ஈக்குவல் டு J/NQ. J உடைய வேல்யூ தெரியுமா? இங்கே இருக்கு. N தெரியுமா? தெரியாது. அந்த N நம்ம எங்கேருந்து கண்டுபிடிக்கலாம்? அப்போ என்னுடைய N இஸ் நத்திங் பட் டென்சிட்டி இன்டு டோட்டல் நம்பர், அதாவது அந்த மோல் அவகேட்ரோ நம்பர் டிவைடட் பை அட்டாமிக் மாஸ், ரைட்? அப்போ இதில் நமக்கு எல்லா வேல்யூவும் கொடுத்தாச்சு. D என்ன சொல்லியிருக்காங்க? D பாருங்க 8.9. 8.9 into 10 to the power 3 into N இங்கே இருக்கு பாருங்க 6.02 10 to the power 26. 02 into 10 to the power 26 upon atomic weight பார்த்தீங்கன்னா 63.5. 63.5. ஸோ அதுதான் என்னுடைய ஸ்மால் n-ஆ இருக்க போகுது. ஸ்மால் n. திஸ் இஸ் யுவர் ஸ்மால் n வேல்யூ. அந்த ஸ்மால் n என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பதில் சொல்லக்கூடிய முதல் 2 ஸ்டூடெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த முதல் 2 ஸ்டூடெண்ட் தான் நம்மளுடைய அடுத்த வின்னரா இருக்க போறீங்க. ஸோ இனிமேல் நம்ம வின்னர்ஸை நம்மளுடைய வாட்ஸ்அப் அஃபிஷியல் சேனல்ல அனௌன்ஸ் பண்ண போறோம். அப்போ அஃபிஷியல் சேனலுடைய லிங்க்கை கமெண்ட் செக்ஷன்ல நான் பின் பண்றேன். இனிமேல் வின்னர்ஸ் அதில் தான் நான் அனௌன்ஸ் பண்ண போறேன். ஸோ டே 1க்கான வின்னர்ஸை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். டே 2 நீங்கள் இந்த எண் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போறீங்க. கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது. ஜேவுடைய வேல்யூ தெரியும், இந்த எண்ணுடைய வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க. சார்ஜ் நமக்கு தெரியும் 1.6 × 10⁻19. ஸோ டிவைட் பண்ணீங்கன்னா யூ கெட் யோர் drift velocity to be around 7.4 10 to the power -5 meter per second. இந்த ஆன்சர்ல வந்து நிற்கும். வாட் இஸ் யுவர் என் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க. முதல் 2 நம்பருக்கு தான் அந்த அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது. கமெண்ட் செக்ஷன்ல வந்து பாருங்க, வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் வின்னர்ஸை அனௌன்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.